இன்றைக்கி நடந்த ஃபைனல் மேட்ச்சில் எப்படியோ இந்தியா வந்துட்டு கப் அடிச்சிட்டாங்க. நமக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க. மேட்ச்சை பார்த்துட்டு இருந்தேன், எல்லாம் பார்த்துருக்கேன். ஸ்டார்டிங்கில் ஆனால் 250 ரன் அடிப்பாங்கன்னு யாருமே எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம். அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக ப்ளே பண்ணி கொடுத்தாங்க ஓப்பனர்ஸ். கண்டிப்பாக ஏன்னா போன டைம் நியூஸ்லாந்துட்டு இருந்துச்சு. இந்த ஓப்பனர்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மேட்சை ஜெயிக்க வச்சாங்க பார்த்தீங்களா. அதேமாரி நம்மக்கிட்ட இந்த டைம் சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா செம்ம சூப்பரான ஒரு ஒருத்தான பேட்டிங்கு. எப்போவுமே வந்து சஞ்சு சாம்சன் பார்த்தீங்கன்னா இந்த தொடரில் செம்ம சூப்பராக விளாண்டுக்கிட்டு இருக்காரு. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி இந்த மேட்ச்லேயும் செம்மையாக விளாண்டு கொடுத்துருந்தார். அபிஷேக் சர்மா ஃபார்மில் இல்லாட்டியும் கூட அவரை ஃபார்ம் வந்து இந்த மேட்ச் வந்து கண்டினியூ பண்ணிட்டாருங்க. ஏன்னா யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இவ்வளோ கம்மியான பல்ல ஃபாஸ்டஸ்ட்டு 50 எடுத்திருப்பார் அப்படின்ட்டு. ஆனால் செம்ம சூப்பராக இருந்துச்சு நாக்க பார்க்குறதுக்கு. கிட்டத்தட்ட 250 ரன்னுக்கு மேலே அடிச்சிருந்தாங்க. எல்லா பிளேயர்களுக்குமே வந்து ஒரு ஹாட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும். குறிப்பாக இந்தியா டீமுக்கு எல்லாருமே செம்ம சூப்பராக விளாண்டாங்க. பட் இதை மேபி வந்து டார்கெட்டு பெருசாக இருந்தாலும் நியூசிலாந்து வந்து செம்ம சூப்பரான பேட்டிங் வச்சுருக்காங்க. ஏன்னா போன மேட்ச்சில் நம்ம பார்த்துருப்போம் ஓப்பனர்ஸு. அந்த ஓப்பனர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா டக்குன்னு விக்கெட் ஆனதுனால ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச் யாருமே எதிர்பார்த்தது தான் இந்தியா வந்துட்டு பார்த்திங்கன்னா மேட்ச் வின் பண்ணிடுவாங்கிறது எதிர்பார்த்தது தான். பட் இவ்வளோ சீக்கிரத்தில் வின் பண்ணுவாங்கன்னு நானே கூட அக்செப்ட் பண்ணலங்க. ஏன்னா ஓப்பனர்ஸ் நல்லா விளாண்டுருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா சூரியகுமார் யாதவோட தலைமையில் வேர்ல்டு கப் அடித்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவரோட கேப்டன்சி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ஏன்னா நடுவுலேயே கூட நல்லா மேட்ச் பார்த்தவங்களுக்கு தெரியும். மிச்சல் ஸ்டார்க் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேட் பண்ணிகிட்டு இருப்பாப்புல. இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், அக்ஷர் பட்டேல் வந்துட்டு பால் பண்ணிகிட்டு இருப்பாப்புல. அது ஒரு பால் அப்படி தூக்கி போடும்போது அவரோட காலில் வந்து பட்டுரும். கொஞ்சம் நேரத்தில் ஃபைட் ஆகிற நிலமையில கூட இருந்துச்சுங்க. பட் இருந்தாலும் அம்பேர்கிட்ட பேசி சூரியகுமார் யாதவ் தான் அந்த க்ளோஸ்அப்பில் காட்டியிருப்பாங்க பாருங்களேன். சூரியகுமார் யாதவ் வந்து பேசி அதை சீக்கிரத்திலே டக்குன்னு முடிச்சு விட்டாப்புல. இல்லை அப்படி இப்படி அது என்ன பேசினாலும் நம்மளுக்கு தெரியல. ஆனால் சீக்கிரம் முடிஞ்சு அப்புறம் ஒரு வழியாக மறுபடியும் பவுல் பண்ணாங்க. ஆனால் செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க அவரோட தலைமையில். ஒரு கேப்டனோட அழகே வந்துட்டு டீமை வழி நடத்துறது மட்டும் இல்லாமல் உள்ளே இருக்க ஒரு சில பிரச்சனைகளை என்னான்னு கேட்டு விசாரித்து அதையும் சரி பண்ணணும். அதுதான் அந்த டீமோட வந்து ஹைலைட்டு. அதுக்கேற்ற மாதிரி அவர் செம்ம சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாரு. இந்தியாவோட செம்மையான பவுலிங் அண்ட் பேட்டிங்லாம் ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் அதுக்கேற்ற மாதிரியேங்க நியூசிலாந்து என்ன தான் இந்த மேட்ச்சை விட்டு வெளியில் போயிருந்தாலும் ஆனால் அவங்களுக்கு ஒரு ஹாட்ஸ் ஆஃப் சொல்லி அவன் எப்போவுமே ஒரு நல்ல டீமு குறைஞ்ச மக்கள் தொகையை கொண்டு இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்துட்டு வேர்ல்டு கப் வரையும் வர்றது வந்து சாதாரண விஷயமே இல்லைங்க. செம்ம சூப்பராக வந்து நல்லா பேட்டிங், அதில் எந்த ஒரு சந்தேகமே நல்லா பேட்டிங் நல்லா பவுலிங் செம்மையாக பார்த்தோம். செம்ம சூப்பராக இருந்துச்சு மேட்ச் பார்க்குறதுக்கும். நாங்களும் செம்மையாக பார்த்தோம். நீங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணி பார்க்குறோம். சரி, ஓகே, செம்மையாக விளாண்டு கொடுத்தாங்களே நம்ம இந்த டீமுக்கு. அவங்களுக்கு இந்த டைம் கப் அடித்ததுனால அவங்களுக்கு மறுபடியும் ஒரு ஹாட்ஸ்அப் சொல்லிட்டு வீடியோ முடிச்சுக்கலாம்.